வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ அதனுடைய ப்ராக்டிக்கல் டெமோ நான் ஏக்ஸில் சொன்னதே தான். இது ஒரு டியூப் லைட்டு. இந்த டியூப் லைட்டினுடைய 2 எட்ஜிலையும் ஃபிலமெண்ட் இருக்கும் கனெக்ஷன். இந்த ஃபிலமெண்ட் கனெக்ஷனில் இங்கே 1 2 இந்த இடத்துல 3 4 இந்த மாதிரி இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. 1 2க்கும் கண்டினியூட்டி இருக்கும், இந்த 3 4க்கும் கண்டினியூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் டியூப் லைட்டை செக் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்கோம்? தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிட்டோம். இப்போ எப்படி செக் பண்ணுறது, ஒரு டியூப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இதை பயாசிங் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி பார்க்க முடியும். கண்டினியூட்டி பார்த்து தொடர்பு இருக்கா இல்லையா, சப்போஸ் ஓப்பனாக இருந்தால் உபயோகிக்க முடியாது. ஓகேவா? பண்ணலாம். இந்த ஃபிலமெண்ட், இந்த ஹீட்டர், இது எப்படி இருக்கும்? ஏன் ஹீட்டர்னு சொல்கிறோம்? இந்த ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும்போது இந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும்போது ரெட்டிஸ் ஆகும். ஆக்சுவலாக டியூப் லைட் ஆன் பண்ணவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட்டிஸ் ஆகி தென் ஃப்ளிக்கர் ஆகி பட்டுன்னு உடனே ஒயிட் ஃப்ளோரசென்ட்டில் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல ஃபிலமெண்ட்டு ஹீட்டர் கன்ஃபார்மாக ஹீட் ஆகுது, தென் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுது. ஓகே, இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்டெம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்டெம் இருக்கும். இந்த ஸ்டெம்மில் தான் இது இருக்கும். அதாவது ஒரு இன்சுலேட்டர் தான் அந்த 2 பின்னு வெளியே வந்திருக்கும். ஓகேவா? ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினீங்கன்னா ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது ஒரு டியூப்னுடைய அவுட்டில் எப்படி இருக்கும்? ஒரு மெட்டல் கிளிப் இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த மெட்டல் பீஸை என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணி எடுக்க முடியும். ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? எடுக்க முடியும். அப்படி தான் அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ இந்த டியூப் இண்டிவிஜுவலாக எரியுமான்னு கேட்டால் எரியாது. எரியணுன்னா இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் இந்த ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும். அந்த ஹை வெலாசிட்டியில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் தேவை. இந்த பொட்டன்ஷியலை உருவாக்குறது தான் இந்த சோக்கோட வேலை. சோக் மட்டும் அந்த வேலையை செய்ய முடியாது. சோக்கை இன்டியூஸ் பண்ணணும். சோக்கை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக ஸ்டார்டர் இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்டார்டர், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நிறைய பேர்த்திட்டு இருக்கும். ஓகே, இந்த ஸ்டார்டில் இது ஒரு பேப்பர் கெப்பாசிட்டர், ஒரு RF பைபாஸ் கெப்பாசிட்டர். தென் கிளாஸில் இருக்குது. இது ஒரு நியான் டியூப்பு. இதுக்குள்ளே தான் பைமெட்டாலிக் இருக்குது. இந்த டியூப்புக்குள்ளே ஒரு நியான் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு எமிஷன் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? டியூப் லைட்டை ஆன் பண்ணும் பொழுது, ப்ளக்கை ஆன் பண்ணும் பொழுது, பவர் ஆன் பண்ணும் பொழுது ஸ்டார்டரில் ஒரு இண்டிகேட்டர் லைட்டு ஒன்று எரியும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் தான் டியூப் லைட்டு எரியும். இந்த ஸ்டார்டரோட வேலை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். தொடர்ந்து சுவிட்சிங் ஆகாது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த பைமெட்டாலிக் எலிமெண்ட் அங்கே இருக்குது. அது பண்ணினோன்னா உடனே இதில் ஹை பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அதனால் எலக்ட்ரான்ஸ் ஹிக் ஆகி கம்பார்ட்மெண்ட் ஆகி 2 வரும். உள்ள டியூப்புக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இனர்ட் கேஸ் இருக்குது, ப்ளஸ் மெர்குரிக் ஆக்சைடு ஃபில் பண்ணியிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. அப்போ கொடுக்குற 230 வோல்ட் ஏசி இந்த சோக்கை தாண்டி டியூப் லைட்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் மூமெண்ட்டை உருவாக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு கண்டக்டர் மாதிரி. அப்போ ஃப்ளோ டியூப்புக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ நடந்துகிட்ருக்கும். கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான் ஃப்ளோ. அந்த கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான் ஃப்ளோ மூவிங் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் யூவி ரேஸ்ன்னு சொல்கிறோம், அல்ட்ரா வயலட் ரேஸ். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நமக்கு எமிஷனாக தெரியணுங்கிறதுக்காக தான் டியூப் லைட்டினுடைய இன்னரில் பாடியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளோரசன்ட் கோட்டிங் அல்லது பாஸ்பரஸ் கோட்டிங் பூசியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் பாஸ்பரஸ் கோட்டிங் உள்ளே பூசியிருக்காங்களோ அதை பொறுத்து இந்த டியூப் லைட்டோட எமிஷன் இருக்கும். ரெட்டில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, தென் பியூர் ஒயிட் இருக்குது. இதில் திக் நெக் டியூப் திக்கு இருக்கும். இதில் திக்கு இருக்குது, தின்னு இருக்குது. பட் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இதில் 2 ஃபீட் இருக்குது, 4 ஃபீட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சோக் வச்சு இது எப்படிலாம் ஒர்க் பண்ண வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அவுட் செக் அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டர் எப்படி செக் பண்ணுறது. இப்போ சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு,
தென் ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருக்கேன், சீரியஸாக கொடுத்துருக்கேன். கொடுத்தா என்ன சொன்னிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டார்டர் வந்து அந்த பைமெட்டாலிக் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரியும், ஸ்டார்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும், அதுக்காக சின்ன ஒரு சாம்பிள் சர்க்யூட். இதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நான் இதில் வந்து பவர் பண்ணுறேன். இதுக்கு பவர் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா பல்ப் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ரெட் கலரில் நல்லா அமிஞ்சு எரிஞ்சிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒர்க் பண்ணுது, நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டர் நல்லா இருக்குது. ஒருவேளை இது தொடர்ந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டார்டர் உள்ள இன்னர் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒருவேளை எரியல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஸ்டார்டர் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட் ஆர் ஓப்பன் எது இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். தென் அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சோக் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் சோக்கு சர்க்யூட்டுக்கு சீரியஸாக கொடுத்துருக்கேன். ஒரு பல்ப் ஒன்று எல்லோ கலர் பல்ப் ஒன்று லோடு கொடுத்துருக்கேன். இந்த சோக் ஓப்பனா ஷார்ட்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இப்போது ஒரு லைட் போட்டிருக்கேன் பாருங்கள், சோக் நல்லா இருக்குது. சோக் வந்து இப்போ நார்மலாக வரக்கூடிய பிரைட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே லோடு ஒர்க் பண்ணும் பொழுது என்ன சொல்லியிருக்கேன், ஆஃப் த வோல்ட்டு தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போது டைரெக்டாக சார்ட் பண்ணுன்னா இந்த பல்போட பிரைட் அதிகமாக இருக்கும். ஒரு குண்டு பல்ப் 60 வாட்ஸாக இருந்ததுன்னா தெரியும், ஏன்னா அதில் கரண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி, இது லோ. அதனால் என்ன இருக்குது, சோக் நல்லா இருக்கா இல்லையா, சோக் நல்லா இருக்குது. சோக் வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா இந்த பல்போட பிரைட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சோக் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பல்ப் வந்து எரியாது. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டரையும் ஒரு சோக்கையும் செக் பண்ணுற மெத்தடு. இதை தெரிஞ்சு வச்சுட்டா நாம் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு டியூப் லைட்டை அசம்பிள் பண்ணி எரிய வைக்கலாம். அதுதான் இந்த மோட்டிவ். இப்போ பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ கமராக இருந்தால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோவை எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஆர்வம் விருப்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நாங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம். அதில் வந்து வேரியஸ் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட கோச்சிங் நடத்திட்டுருக்கோம். பர்டிகுலராக ப்ராஜெக்ட் டிசைனிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. பார்ட் டைம், ஃபுல் டைம், வீக்கெண்ட் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லா கிளாஸஸ் நடந்திருக்கு. குறைஞ்ச பயிற்சி கட்டத்தில் நிறைவான பயிற்சி அளிச்சிட்ருக்கோம். இடையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இருக்கிற வீடியோ ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கான வீடியோ. இது உங்களுக்கான சேனல். நீங்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக இந்த சேனல் வந்து நடத்திட்டுருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் அப் ஆகலாம். ட்ரெயின் அப் ஆனீங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ண முடியும், ஒரு வருமானத்தை கூட்ட முடியும், உங்கள் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க முடியும். எப்போது இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நுணுக்கத்தை யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா தான், யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த சேனல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. டே பை டே 1 or 2 வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு சர்க்யூட் இதுதான் சர்க்யூட்டு, எப்படி செக் பண்ணுற மெத்தடு, ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒன்று அசம்பிள் பண்ணி பார்க்கலாமா, காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சோக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டர், ஒரு டியூப் இருக்குது, பட்டி இல்லை. அப்போ என்ன சொல்ல வரோம், யார் வேணால் எளிமையாக ஈஸியாக ஒரு டியூப் லைட்டை இயக்க வைக்க முடியும். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்களே வீட்டில் அசம்பிள் பண்ணி செய்யலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்டு. இதில் வந்து வேறு யாரும் வந்து இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். நாலேஜுக்காக சொல்லியிருக்கோம். அதனால் நாலேஜுக்காக இருக்கிறத மட்டும் பயன்படுத்திக்கிங்க, ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஓப்பன் ஏரில் தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்களேன், இப்போ இது டியூப் எரியுது. ஓகேவா, எரியுது. இதில் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, ஈஸியாக நாமளும் அசம்பிள் பண்ண முடியும், இது செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பட்டி வச்சு பட்டியில் செய்கிறதுனால செய்யுங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செஞ்சு பாருங்கள், இந்த ப்ராஜெக்டை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. ஏற்கனவே சொன்னது தான், இது உங்களுக்கான சேனல். அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், பாருங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.